ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தற்போது நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்து வருகிறது. இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் தமிழகம் 8 தொகுதிகளை இழக்கும் அப்படின்ட்டு பேசியிருக்கிறார். உண்மையிலேயே அதுதான் நிலையா? 8 தொகுதியை தமிழகம் இழக்குமா? இப்போ ஆதன் வாயிலாக முதலமைச்சருக்கு ஒரு சாதாரணமாக மனிதனாக ஒரு கேள்வி கேட்குறேன். பாலியல் கொடுமைகளுக்கு ஒரு சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுங்க, ஊழலை ஒழிக்கிறதுக்கு சர்வகட்சி கூட்டுங்க, நாங்கள் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிருக்கோம், அதில் என்ன விட்டு போகணும்னு சொல்கிறதுக்கு அவர் சர்வகட்சி கூட்டம் கூடுங்க. ஆக சர்வகட்சி கூட்டம் கூட்ட வேண்டிய நெசசிட்டி இப்போது என்ன வந்தது? மும்மொழி கொள்கையில் ஆக்சுவலாக புதிய கல்விக் கொள்கையில் இந்தி திணிப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு அது ஃபேக்டாகவும் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நீங்கள் இப்படி பண்ணுறது அப்படிங்கிறது, அப்போ நீங்கள் இந்தியை தான் கொண்டு வரீங்க மறைமுகமா அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கான வலு சேர்க்கும் விதமாக ஆகாது. 675 கோடி ரூபா சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே காலகட்டத்தில் தமிழுக்கு 75 கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு. யார் இருந்தா ஆட்சியில்? ஏன் நீங்கள் செய்யலை? அப்போ 2004-2014 இவர்கள் அங்கு உட்கார்ந்து பதவிகளை அனுபவித்து அதன் மூலமாக லாபங்களை பெற்று கொழித்தார்கள். ஒன்றும் வேண்டாம், மற்ற மாநிலங்களில் இருக்கிற தமிழனுக்காவது தமிழ் படிக்க வைக்கிறதுக்கு போகலாமே, நீங்கள் தமிழ் பரப்ப வேண்டுங்கிறது வேண்டாம், அந்த அடிப்படை விஷயமாக செய்யலாம் இல்லையா? அதையும் செய்யவில்லை. ஆக எல்லா முறைகளையும் இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதனுடைய கண்டினியூவேஷன் தான் டீலிமிட்டேஷன் என்கின்ற டைவர்ட்டிங் நேரேட்டிவ் செட்டிங். வரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அரசமைப்பு சட்ட பிரகாரம் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக போராடுறது வெறும் டாக்ஸ் இல்லை, அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக நான் போறேன்னு அர்த்தம். அதுக்கு என்ன ஆகும்? ஏற்கனவே 2 தடவை அனுபவிச்சிங்க, 3வது அனுபவிக்க வேண்டும் என்று உங்கள் தலையில் எழுதியிருந்தால் அதுதான் நடக்கும். இது ஆட்சி கலைக்கப்படும் விடப்படிய மிரட்டலாம். இவங்க மேடை பேச்சாளர்கள் மட்டும்தான், இவங்களுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க. இல்லை, ஆனால் இப்படி பேசினவர் திமுகவுடைய 3ஆம் தர பேச்சாளர் கிடையாது, முதலமைச்சர். ஸோ மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வருகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொடர்ச்சியாக எழுந்திருக்கு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ தென்பட ஆரம்பிச்சிருக்குன்னு வெளியே இருக்கவங்க பார்க்குறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அமித்ஷாவினுடைய சாதாரணமான மூவ்ஸ் அதுக்கு பின்னால் மிகப்பெரிய சாணக்கியத்துவம். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் பொருளாளர் SR சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தற்போது நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடந்து வருகிறது. அந்த கூட்டத்தில் குறிப்பாக இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு தொடர்பாக விவாதிக்க அந்த கூட்டம் கூடியிருக்கிறது. இப்போ முதலமைச்சரில் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றொன்றாக வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதில் முதல்ல அவர் சொல்லும்போது, இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் தமிழகம் 8 தொகுதிகளை இழக்கும் அப்படின்ட்டு பேசியிருக்கிறார். ஸோ அதை ஒரு சீரியஸ் கன்சர்னாக முதலமைச்சர் அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் வச்சிருக்கிறார். உண்மையிலேயே அதுதான் நிலையா? 8 தொகுதியை தமிழகம் இழக்குமா? இப்போ ஆதன் வாயிலாக முதலமைச்சருக்கு ஒரு சாதாரணமாக மனிதனாக ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த 8 தொகுதிகளை இழக்குங்கிறதுக்கு என்ன தரவுகளோடு அவர் சொல்கிறாரு? அதனுடைய காரணம் என்ன? பின்னணி என்ன? அதற்கு அவருக்கு கிடைத்த தகவல்கள் என்ன? மத்திய அரசிலிருந்து ஏதாவது இதே மாதிரி செய்திகள் அவர் பெற்றாரா? மந்திரிகள் குறிப்பாக ஹோம் மினிஸ்டர் போன்றவர்கள் இதுக்கெல்லாம் பேசினாரா? இந்த விவரங்களை அவர் மக்களுக்கு தெரியுதா? எங்களை மாதிரி கொஞ்சம் பெரிய முதலமைச்சர் அளவுக்கு ஞானம் இல்லாதவர்கள் புரிஞ்சு கொள்வோம். ஒன்று, இது சம்பந்தமாக ஏற்கனவே கோவை வந்த ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, ஒரு தொகுதிகளை கூட இழக்காது என்று. மூன்றாவதாக, இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் என்று யார் சொன்னார்கள்? இது ஏற்கனவே இருக்கக்கூடிய 16 லட்சம் வாக்காளர்கள் ஒரு பார்லிமெண்ட்டில் இருக்காங்க, 40 லட்சம் வாக்காளர் ஒரு பார்லிமெண்ட்டில் இருக்காங்க. அதையெல்லாம் சேர்த்து சமமாக போவதற்காக சொல்லப்பட்டதாகத்தான் இந்த வகை மறுசீரமைப்பு. இதுக்கு மேற்கொண்டு என்ன கேட்டகிரி வைத்திருக்கிறார்கள் என்பதை மத்திய அரசும் சொல்லவில்லை, தேர்தல் கமிஷனும் சொல்லவில்லை. அந்த மாதிரி யாருமே ஒன்றும் சொல்லாத, சிலபஸே இல்லாத பாடத்துக்கு இவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குறுக்கீடு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு மாநிலத்திற்கும் எவ்வளோ எம்பிக்கள்
இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வரும்போது மக்கள் தொகை அடிப்படையில் அந்த மாநிலத்திற்கான எம்பிக்கள் இருக்கணும் அப்படின்ட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 60 if I'm correct 61, 62 இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை அடிப்படையில் தான் வச்சு சொல்கிறோம் அப்படின்ட்டு திமுக தரப்பில் சொல்கிறாங்க. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். தென்னிந்தியாவினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 132. இப்போ இந்திய மக்கள் தொகையில் தென்னிந்தியாவினுடைய பங்கு 18%. இந்தியாவுக்கு தென்னிந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட எம்பிக்களுடைய பர்சன்டேஜ் 25. மக்கள் தொகையோட அதிகமான பர்சன்டேஜ், அதிகமான எம்பிக்கள். இதற்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்? இவ்வளோ நாளைக்கு நான் வந்து அதிகமான எம்பிக்களை என்ஜாய் பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்ல போகிறாரா? அதை ஏற்றுக்கொள்ள போகிறாரா? அதனால் விதண்டாவாதம் செய்கிறார் என்று நான் சொல்கிறேன். ஏன் விதண்டாவாதம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இதை நிறுத்திக்கிறேன். அடுத்த கேள்வி தமிழ் சம்பந்தமாக அவர் சொன்ன பொய், புரட்டு, பித்தலாட்டம் அந்த வார்த்தையெல்லாம் நான் உபயோகிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா வந்து அந்த மாதிரியாக அவர் பேசுகிறார். ஒரு முதலமைச்சருடைய தகுதியில் பேசுகிறதில்ல. சமஸ்கிருதம், தமிழ் இதெல்லாம் பற்றி இன்றைக்கி பேசியிருக்கிறார். எனவே அந்த மாதிரியான உங்களுடைய சந்தேகங்கள் வரும்போது அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்போ இதையும் கொராலேட் பண்ணோம்னா சரியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்கல, தமாக பங்கேற்கல, நாம் தமிழர் வந்து பங்கேற்கல. இது ஆனால் இந்த 3 கட்சிகளை தவிர பிரதானமாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வந்து பங்கேற்றிருக்கின்றன. அதிமுக, தாவேகா உட்பட எல்லாமே பங்கேற்றிருக்கின்றன. அப்போனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளுக்கு திமுக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறதோ இந்த மறுசீரமைப்பில் அதே தான் அவங்களோட நிலைப்பாடு. அப்படின்ற போது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது. இது வந்து ஸ்ட்ராங் நரேட்டிவ் அகைன்ஸ்ட் பிஜேபியாக மாறும் 26லன்னு உங்களுக்கு தோணலையா? அதாவது நேரேட்டிவ் செட்டிங்கில் வந்து திமுக நேற்று வரை பலமாக இருந்தது. அது காரணம் என்னென்னா, அதனுடைய அரசாங்கத்தினுடைய தோல்விகளை மறைக்க அப்பப்போ புதுசாக ஒரு நேரேட்டிவ் செட்டிங் பண்ணி அவங்களுடைய மீடியா பலத்தை அதுக்கு பெரிய மாபெரும் பூதாகரமான உருவம் கொடுப்பார்கள். அதை எதிர்த்து பதில் சொல்லி அதை வீழ்த்தக்கூடிய அளவில் எதிர்க்கட்சிகள் பலம் இல்லாமல் இருந்து மீடியா பலம். அதனால் ஓரளவு தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தார்கள். இப்போ அவங்களுடைய நேரேட்டிவ் இன்றைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா மூலமாக அடித்து நொறுக்கப்படுகிறது. ஏன்னா இந்த அரசாங்கத்தினுடைய பன்முக தோல்வி லா அண்ட் ஆர்டர், எக்கானமி, அட்மினிஸ்ட்ரேஷன் என்கின்ற பல்வேறு விஷயங்கள், அதே மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு, கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை செய்யாமல் போனது. ஒரு சாதாரணமான பெண்ணு சமீபத்தில் உங்களை மாதிரி ஒரு யூடியூபுக்கு பேட்டி கொடுத்தாங்க. ஒரு அரசியல்வாதி கூட அவ்வளோ தூரத்துக்கு இந்த அரசாங்கத்தை பற்றி பேச முடியாது. காரணம், அவ்வளவு பாதிக்கப்பட்ட, தினசரி வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட பெண்ணாக, தாலிக்கு தங்கம் கொடுக்கலை, பெண்களுக்கு வந்து கருவுற்ற பெண்களுக்கு சத்து உணவுன்னு சொல்லி கொடுத்தாங்க, அதை கொடுக்கலை, 1000 ரூபா கொடுக்கலை, குறிப்பிட்ட நபருக்கு தான் கொடுத்துருக்காங்க என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடிக்கிறாங்க. அப்போ தினசரி வாழ்க்கையில் இவங்க சொன்னது வரும் என்று எதிர்பார்த்து ஏமாந்த மக்களாக இருக்கிறார்கள். இந்த தோல்விகளையெல்லாம் இவர்களால் இந்த மீடியா பலத்தை வச்சு நசுக்க முடியலை. அதவே ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ். அதில் வந்து தேசிய புதிய கல்விக் கொள்கை எடுத்தாங்க. மரணடி கொடுத்தோம் நம்ம. அது எந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனமாகுதுன்னு சொல்லி அதில் கூட ஒரு செஃபாலஜிஸ்ட், ஒரு பொதுநல இவங்க பேட்டி எடுத்தாங்க தமிழ்நாடு முழுவதுமாக. ஒரு 10,000 பேர் இம்மீடியட்டாக 2-3 நாளைக்குள்ளார. அதில் 81% பேர் வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எனவே இந்த வகை இந்திய அல்ல நம்மளுடைய நோக்கம், மத்திய அரசு நோக்கம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஏதோ ஒரு மொழி இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு பேசத்தான் தெரியும், எழுத தெரியாது, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று. ஆக இப்படிப்பட்ட அதே மாதிரி வந்து அரசு கல்வி பள்ளிக்கூடங்கள், பொது பள்ளிக்கூடங்கள், அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு. பணக்காரன், ஏழை. இந்தி வேண்டாம் என்று சொல்வது ஏழைக்கு, இந்தி வேணும் என்று சொல்வது பணக்காரனுக்கு. அது பணக்காரனுக்காக மொழியாக திரித்தவர்கள் இவர்கள். எனவே இந்த நேரேட்டிவ் செட்டிங் அத்தனையுமே தோற்று போன காரணத்தினால பெரிதாக தெரியாத டீலிமிட்டேஷன் எடுத்திருக்கிறார்கள். அந்த டீலிமிட்டேஷனுக்கும் என்னென்ன விஷயங்களிலே இதை செய்ய போகிறார் என்று அறுதியிட்டு சொல்லப்பட்ட ஒரு பேராகிராஃப் இல்லை. ஆனால் இவர்கள் உடனே கூட்டி, உடனே பேசி, உடனே அதை பற்றி ஒரு மீடியா, ஏன் இது பாலியல் கொடுமைகளுக்கு ஒரு சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுங்க, ஊழலை ஒழிக்கிறதுக்கு சர்வகட்சி கூட்டுங்க, நாங்கள் வந்து எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிருக்கோம், அதில் என்ன விட்டு போனோன்னு சொல்கிறதுக்கு அவர் சர்வகட்சி கூட்டம் கொடுங்க. ஆக சர்வகட்சி கூட்டம் கூட்ட வேண்டிய நெசசிட்டி இப்போது என்ன வந்தது? இது எங்கேயோ எப்பயோ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பிரதானமாக எடுப்பதன் நோக்கம், நீங்கள் இதை நேரேட்டிவ் செட் பண்ண முயற்சி செய்கிறீர்கள்.
அதில் பெரிய அளவில் டேட்டாஸ் இல்லை. அதாவது இன்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டது, ஆகவே நாங்கள் எதிர்க்கிறோம் இல்லை, அதுவும் வேகம் இருக்குது. அதில் நல்லா அடித்து விளையாடலாம், ஏன்னா மீடியா அவங்கள்ட்ட இருக்குது. அதற்காக செய்கின்ற ஏமாற்று வேலை, தோல்விகளை திசை திருப்புகின்ற ஏமாற்று வேலை, இன்னும் சொல்ல போனால் பக்கா பித்தலாட்ட வேலை. ஒரே ஒரு சின்ன விஷயத்துக்கு சம்பந்தமாக சொல்லிடுறேன். லேட்டஸ்டாக நேற்றுக்கு சமஸ்கிருதத்துக்கு அதிகமான பணம் கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னார். அது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் தெரியுமா? 2008 14 வரையிலும் 675 கோடி ரூபா சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே காலகட்டத்தில் தமிழுக்கு 75 கோடி ரூபா கொடுக்கப்பட்டது. யார் இருந்தால் ஆட்சியில்? ஏன் நீங்கள் செய்யலை? அப்போ 2004 2014 இவர்கள் அங்கு உட்கார்ந்து பதவிகளை அனுபவித்து அதன் மூலமாக லாபங்களை பெற்று கொழித்தார்கள். தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலை, அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டாங்க என்பது வெட்ட வெளிச்சம். அதை சொல்லுவதற்கு இப்போ நமக்கு புள்ளி விவரங்கள் கிடைச்சிருக்கு. அதனால் இன்னொரு ஒரு சாமானிய அவங்க தலையிலே அவங்க மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. இன்னொரு சாமானியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஏன் தமிழ் பிரச்சார சபாக்களை ஏற்படுத்துவதில்லை? இந்தி பிரச்சாரம் என்பது அது அஃபீஷியல், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜ், அதுக்கு போட்டாங்க. அதே மத்திய அரசு தெலுங்குக்கு போட்டாங்களா, கன்னடத்துக்கு போட்டாங்களா, உருதுக்கு போட்டாங்களா? அப்போ உங்களுக்கு போடுவதற்கு யார் தடுத்தார்? தமிழை மற்ற மாநிலங்களில் ஒன்றும் வேண்டாம், மற்ற மாநிலங்களில் இருக்கிற தமிழனுக்காவது தமிழ் படிக்க வைக்கிறதுக்கு போகலாமே. நீங்கள் தமிழை பரப்ப வேண்டுங்கிறது வேண்டாம், அந்த அடிப்படை விஷயமாக செய்யலாம் இல்லையா? அதையும் செய்யவில்லை. ஆக எல்லா முறைகளையும் இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதனுடைய கண்டினியூவேஷன் தான் டீலிமிட்டேஷன் என்கின்ற டைவர்ட்டிங் நேரேட்டிவ் செட்டிங். அது ரொம்ப இன்னும் அடுத்த அதிக டேட்டாக்கள் வரவுடனே இவங்க பாதிக்கப்படுவார்கள், இவர்களுடைய போய் எக்ஸ்போஸ் ஆகும். புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழிங்கிறது இருக்குது, ஆனால் அதில் ஹிந்தி திணிப்பு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய பிரச்சாரமாக இருந்தது. அது கிட்டத்தட்ட பார்த்தா அதுதான் ஃபேக்ட். ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஹிந்திக்காக ஒரு கையெழுத்து இயக்கம் அப்படின்னு வந்து முன்னெடுத்துருக்குறீங்க. ஸோ வந்து எத்தனை பேர் வந்து ஹிந்திக்கு ஆதரவாக இங்கே இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து தெரியட்டும் அப்படின்ட்டு உங்கள் மாநில தலைவர் சொல்கிறார். ஸோ மும்மொழி கொள்கையில் ஆக்சுவலாக புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு அது ஃபேக்டாகவும் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நீங்கள் இப்படி பண்ணுறது அப்படிங்கிறது, அப்போ நீங்கள் இந்தியை தான் கொண்டு வரீங்க மறைமுகமாக அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கான வலு சேர்க்கும் விதமாக ஆகாது. அது இன்றைக்கி கையெழுத்து இயக்கம், நம்மளுடைய கையெழுத்து இயக்கம் தேசிய கல்விக் கொள்கையில் தாய்மொழி, அதற்கப்புறம் ஆங்கிலம், மூன்றாவது மொழி உங்களுக்கு என்ன வேண்டுமா வேண்டாமா? இதுதான் எங்களுடைய வீடு வீடாக போய் மக்களை சந்தித்து கேட்கக்கூடிய கேள்வி. அதுக்கான தான் ஃபார்மெட்டும் வச்சுருக்கோம். மூன்றாவது மொழி எதுவுமே கிடையாது. மூன்றாவது மொழி உங்களுக்கு தேவை என்ன தான். அதில் வந்து ஹிந்தியை பற்றி எவ்வளவு படிக்கிறாங்க, எவ்வளவு போகிறாங்க, அதுக்கு என்ன ஆதரவு என்கின்ற பேச்சுக்கு இடமில்லை. நான் வந்து அந்த ஃபார்மெட்டு நேற்று எங்களுடைய மையக்குழுவில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அதில் மூன்றாவது இடம் வேக்கண்ட். அந்த வேக்கண்ட்டில் உனக்கு தேவையான மொழியை சொல்லு, மொழியே வேண்டாம்னாலும் சொல்லு. இதுதான் கேள்வியாக இருக்க போது. இதுதான் வந்து 20 நாளைக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் வீடு வீடாக சென்று சந்தித்து மக்களை கேட்க போகிறோம். அதனால் ஹிந்தி என்ற பேச்சுக்கு இடமில்லை. இன்னொரு அழுத்தந்திருத்தமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இன்னொரு அழுத்தந்திருத்தமான விஷயம், தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த போலி தமிழ் ஆர்வலர்கள் அல்லது போலி தமிழ் சப்போர்ட்டர், இந்த மாய்மால திராவிட மாடல் அரசாங்கத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். 2019 இந்த தேசிய கல்விக் கொள்கை கண்டதில் மூன்றாவது மொழியாக ஹிந்தி தான் இருந்தது. அதனுடைய டிராஃப்டில் நரேந்திர மோடி அவர்களுடைய பார்வைக்கு போய் ஃபைனல் டச் அதுக்கு வருகின்ற போது அதை நீக்கினார். அதை நீக்கி உங்களுடைய விருப்ப மொழி என்பதை கொண்டு வந்தார். ஹோம் மினிஸ்டராக இருந்த சிதம்பரம் ஹோம் மினிஸ்டராக இருந்தபோது 170 ரெக்கமெண்டேஷன் டு ப்ரமோட் ஹிந்தி அவருடைய ஆட்சியில் செய்யப்பட்டது. இவர்கள் கூட்டணியாக இருந்தார்கள். அந்த கூட்டணியை இப்போது முதுகில் சுமந்து செல்கிறார்கள். இவ்வளவு தப்பை பண்ணிவிட்டு இன்றைய நேரேட்டிவ் செட்டிங் இது வராங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நான் இவங்களை பார்த்து பரிதாபப்படுகிறேன். ஏன் பரிதாபப்படுகிறேன்னா, 67 இந்தி எதிர்ப்பு, 66 இந்தி எதிர்ப்பு கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுங்களேன். மாட்டு வண்டியில் ஓட்டிக்கிட்டு இருந்தோம், சைக்கிளில் போய்கிட்டு இருந்தோம், ஆல் இண்டியா ரேடியோவை தவிர வேறு இதே கிடையாது, அதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு நேரேட்டிவ் செட்டிங்க்கு கூட 66 67 தூக்கி சுமக்கிறீங்களே. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வேறு ஏதாவது புதுசாக
இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, அதை வச்சு ஒரு நேரேட்டிவ் செட்டில் பண்ணுங்க. இல்லை, ஆனால் அவங்க தரப்புலேருந்து சொல்கிறது அப்பையிலேருந்து இப்போ வரை டெல்லியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளருடைய மனநிலை டுவர்ட்ஸ் சவுத், டுவர்ட்ஸ் ஹிந்தி அப்படிங்கிறது மாறாமல் இருக்குது. அவங்க வந்து சவுத் ஸ்டேட்ஸில் எப்படியாவது ஒரு லிங்க் லாங்குவேஜாக ஹிந்தியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய அன்றைய மனநிலை, இன்றைய மனநிலை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. 80ஆம் ஆண்டு 3 ஆண்டுகளில் 77 வரை திமுக வந்து காங்கிரஸை எதிர்த்துச்சு. இந்திரா காந்தி அம்மா 76ல் எனக்கு எமர்ஜென்சியில் கடுமையாக வேலை செய்த ஒரு சாதாரண பாஜக தொண்டனுங்கிற முறையில் திமுககாரர்கள் வேட்டி கரையை கட் பண்ணிட்டு ஓடி மறைந்த காலமெல்லாம் உண்டு. அந்த அளவுக்கு இந்திரா காந்தியினுடைய டார்ச்சர் ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனசங்க தான் இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து திமுக அவங்க ஆட்சி இழந்தார்கள். 3 ஆண்டுகளில் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு 80ல் கூட்டு சேர்ந்தாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து பிஜேபியோட அல்ல, காங்கிரஸோட தான் மத்தியில் கூட்டணியில் இருக்காங்க. இத்தனை ஆண்டு காலம் கூட்டணியிலேருந்து இந்திய காணாடிச்சிருக்கலாமே, தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் பண்ணலாமே, எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணலாமே, தமிழ்நாட்டுக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுத்துருக்கலாமே. ஆட்சியில் இருக்கும்போது அனுபவித்து மௌனம் காப்பதும், ஆட்சி இழந்தவுடன் இந்த பழைய பஞ்சாங்கங்களை தூக்கி சுமந்து மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார் என்று டமாரம் அடிப்பதும் வழக்கம். ஆனால் வளர்ந்து வருகின்ற இந்த ஐடி யுகத்தில், டெக்னாலஜி யுகத்தில் இவர்களுடைய இந்த அழுக்கு சுமப்பு மக்களாலே புரிந்து கொள்ளப்பட்டு இவர்கள் புறந்தள்ளப்படுவார்கள். வரி வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மத்திய அரசுக்கு வந்து மாநிலங்கள் தான் வரி கொடுக்கின்றன, தமிழகமும் வரி கொடுக்குது. ஸோ வந்து உங்களுக்கு நாங்கள் வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தமிழருக்குன்னு ஒரு குணம் இருக்குது, அந்த குணத்தை வந்து நீங்கள் சீண்டாதீங்க அப்படின்ட்டு முதலமைச்சர் வந்து இந்த மும்மொழி கொள்கை, அதுக்கப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு, இந்த இரண்டையுமே கோட் பண்ணி வந்து பொது மேடையில் பேசியிருக்கிறார். இது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ இல்லை? திராவிட நாடுன்னு பேசுகிறாங்க, 64 65 வரலும் பேசுகிறாங்க. திராவிட நாடு கேட்டு பாருன்னு சொன்னார் ஜவஹர்லால் நேரு. என்ன பண்ணாங்க? வார்த்தை ஜாலம் மாய மாலத்தினால மாநில சுயாட்சின்னு மாறினாங்க. இப்போ வரிசை நமக்கு நீட்டு இல்லாவிட்டால் ஒரே நாளில் தூக்குவோம், வந்து சாராயக்கடையை ஒரே நாளில் ஒழிப்போம் சொன்னாங்க. என்ன நடந்தது தெரியும்? நான் வந்து ஒரு பதிவு போட்டேன் இதுக்கு, நீங்கள் இது கொடுக்காமல் இருந்து பாருங்களேன், சொன்னால் என்ன ஆகும் கமா தான் போட்டார். கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பாருங்களேன். நான் சாதாரணமான ஆள், நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பாருங்கள். அரசமைப்பு சட்ட பிரகாரம் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிராக போராடுறது வெறும் டேக்ஸ் இல்லை, அது வெறும் டேக்ஸோ மத்திய அரசுக்கு சேலஞ்சு. அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக நான் போகிறேன்னு அர்த்தம். அதுக்கு என்ன ஆகும்? ஏற்கனவே 2 தடவை அனுபவிச்சிங்க, 3வது அனுபவிக்க வேண்டும் என்று உங்கள் தலையில் எழுதியிருந்தால் அதுதான் நடக்கும். இது ஆட்சி கலைக்கப்படும்னு விடப்படிய மிரட்டலாம். இந்திய தேசியத்துக்கு எதிராக போனால் மிரட்டல் என்ன சார்? தேசத்தை காப்பாற்றி ஆகணும்ல சார். இதே மாதிரி இன்னொரு மாநிலம் சொல்லுவான்ல, என் மாநிலத்துக்குள்ளே சிஐஎஸ்எஃப் வரக்கூடாதுன்னு சொல்லுவான்ல. மத்திய அரசு என்பது மாநிலங்களின் கூட்டாட்சி இல்லை, இது வந்து இந்தியா ஒரே நாடு. அதில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக பிரிந்தது தான் மாநிலம். மாநிலங்களின் கலவை அல்ல இந்தியா. இந்தியாவினுடைய பங்களிப்புகள் மாநிலம். அதனால் இவங்க தனி ஆள் இல்லை இவங்க. அதனால் அதற்கு சேலஞ்சு விட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யத்தான் செய்வாங்க. அதுக்கு மேடையில் வேணால் பேசலாம் சார். இவங்க சேலஞ்சு, இவங்க மேடை பேச்சாளர்கள் மட்டும்தான். இவங்களுடைய சரித்திரத்தை எடுத்து பாருங்க. இல்லை, ஆனால் இப்படி பேசினவர் வந்து திமுகவுடைய 3ஆம் தர பேச்சாளர் கிடையாது, முதலமைச்சர். இவர்கள் பேரறிஞர் சார், இவங்க பேரறிஞர் அண்ணான்னு சொல்லக்கூடியவர் தான் பேசினார். நாங்கள் வந்து திராவிட நாடு கோருவோம்னு பேசுனாங்க. அப்போ அந்த பேரறிஞரோட கலைஞர் இருந்தார், கலைஞரோட பேராசிரியர் இருந்தார், பேராசிரியரோட பெரியார் இருந்தார். இவங்களுடைய சொந்த பேரெல்லாம் விட்டு வேறு பேரில் இருக்கிற அத்தனை தலைவரும் இருந்தாங்க. இப்போ இவர் மட்டும் தனியாக இருக்கார். இவர் கலைஞர் அளவுக்கு மிகப்பெரிய அறிவாளி அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது இல்லைங்கிறது அவங்க கட்சிக்காரங்களே ஒத்துக்கிட்டது. வாரிசு அரசியலை தவிர வேற ஒரு தகுதியும் கிடையாது அவருக்கு. அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை, அது எனக்கு கவலை இல்லை. ஆனால் இவருடைய சவாலெல்லாம் எழுதி கொடுத்த சவால். அதனால தான் அந்த இருக்கக்கூடிய நம்பரை கூட தப்பு படிக்கிறாரு. அதனால் அதற்கெல்லாம் பயந்தவர்கள் நரேந்திர மோடி அல்ல, மத்திய ஆட்சி அல்ல, நாங்கள் அல்ல. அதை எடுத்துக்கொள்ளவும் தயாராக இல்லை. ஆனால் தைரியம் இருந்தால் அவங்க கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி பார்க்கணும். சார், இப்போ இன்னொரு விஷயம் வந்தோன்னா கூட்டணி விவகாரங்கள், குறிப்பாக வந்து கோவைக்கு வந்து
சிவராத்திரிக்காக அமித்ஷா அவர்கள் வந்தபோது அந்த கூட்டத்தில் வந்து வேலுமணி அவர்களும் பங்கேற்றிருந்தார், டி.கே. சிவகுமார் அவர்களும் பங்கேற்றிருந்தார். அதிமுக அதுக்கப்புறம் வந்து இப்போ வேலுமணியோட இல்ல திருமண விழாவில் தமிழக பாஜகத்தில் அண்ணாமலை வந்து கலந்துகிட்டு இருந்தார். ஸோ வந்து மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வருகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து தொடர்ச்சியாக வந்து எழுந்திருக்கு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்போ வந்து தென்பட ஆரம்பிச்சிருக்குன்னு வந்து வெளியே இருக்கவங்க பார்க்குறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? நான் வந்து ஒரு நீண்டகால அரசியல் பணியாளனாக, தொண்டனாக, என்னுடைய கட்சியினுடைய நாடி நரம்புகளை தெரிந்தவனாக மட்டுமே சொல்லுகிறேன். ஏன்னா எனக்கு வந்து அங்கே என்ன நடந்ததுலாம் தெரியாது. அமித்ஷாவினுடைய சாதாரணமான மூவ்ஸ் அதுக்கு பின்னால் மிகப்பெரிய சாணக்கியத்துவம் இருக்கும். அவர் 17 ஆண்டுகால பட்நாயக்கனுடைய ஆட்சிக்கு முடிவுக்கு கொண்டு வந்தார். 13 ஆண்டுகால கெஜ்ரிவாலை முடிவு கொண்டு வந்தார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னும் குஜராத்தில் ஆட்சி நீடிப்பதற்கான பப்ளிக் சர்வீசஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். 20 ஆண்டுகளுக்கு மத்திய பிரதேசத்தில் ஆட்சி இருக்கிறது என்று இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு தென்னகத்திலே குறிப்பாக தமிழகத்தை குறிவைத்திருக்கிறார். அந்த மேடையில் நான் இருந்தேன். சாதாரணமாக அவர் வந்து நாங்கள் ஆட்சி பிடிப்போம் இந்த வீரவசனம்லாம் பேச மாட்டார். ஆனால் குறிப்பாக பேசினார். 26இல் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் என்று சொன்னார். அவர் வந்தார். அவர் சும்மா வரமாட்டார். அவருடைய சரித்திரம் இப்படிப்பட்டது. அவர் இப்படி பேசினார். அதற்கப்புறம் எங்கேயோ போனார். அங்கே ரொம்ப நேரம் இருந்தார். நிறையா பேரை பார்த்ததாக பின்னால் சொல்கிறாங்க. இதையெல்லாம் உங்களை மாதிரி பத்திரிகாரனாக அல்லாமல் என்னை மாதிரி ஒரு கட்சியினுடைய தொண்டனாக சேர்ந்து முடித்து போட்டால், அதே மாதிரி அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் வந்து மறுபடியும் திடீரென ஒரு பெரிய ஒரு குறுகிய வட்டத்திலிருந்து பெரிய வட்டத்துக்கு அவருடைய பேட்டி இருந்தது. இதையெல்லாம் முடித்து போட்டால் அமித்ஷா பேசுனதுக்கு அர்த்தம் இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்வி தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.